ஹாய் ஹலோ எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்ருந்தேன். ஸோ அதுதான் லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் நம்மளும் நம்மளோட லைஃப் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் சின்ன ஒரு வீடியோ இது. ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அரிசி உளுந்து எப்பொழுதுமே ஒரு மாதத்துக்கு ஒரு 3 இல்லைனா ஒரு 2 டேஸ் அரைச்சி வச்சுருவேன். ஸோ இட்லி அரிசி தீர்ந்து போயிடுச்சு. ஸோ இந்த அரிசி தான் சாப்பாட்டு அரிசி ரொம்ப அம்மா ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அந்த அரிசியை தான் நான் ஊற வச்சு இது பண்ணேன். உண்மையாகவே இட்லி நல்லாவே வரல, டேஸ்ட்டு நல்லா இல்லை, ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. உளுந்து வாங்கிட்டு அரிசி எப்போதுமே வாங்கி வச்சுருவேன். இந்த வாட்டி வாங்கலை. கொஞ்சம் கிரேசரி ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம்ஸில் ஓடிக்கிட்டு இருக்க ஃபேமிலி. அதனால் கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாமே கொஞ்சம் அடகு இருக்குது. அப்புறம் கொஞ்சம் சில ஃபங்க்ஷன் தேவைகள் எல்லாமே செஞ்சதுனால அப்படியே போய்கிட்டு இருக்குது. ஸோ நான் எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டு எப்பொழுதுமே கொஞ்சம் கரெக்டான பதத்தில் தான் ஊற வைப்பேன். ஆனால் இந்த அரிசி ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த் ஆகுதுல்ல, அதனால் அது ஒரு மாதிரியாக இருக்கா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி வாடை வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு தான் பார்க்க போகிறோம். நம்ம லைஃப்பில் எப்பொழுதுமே ஒரு சில விஷயங்கள் நம்ம எப்பொழுதுமே தெளிவான முடிவில் எடுக்கணும். இந்த முடிவை எடுத்துட்டு கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு என்றைக்குமே போகவே கூடாது. சேவிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ என்னோடய லைஃப்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேரேஜுக்கு அப்புறம் உள்ள மேரேஜுக்கு நான் முன்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான்லாம் மாதத்துக்கு ஒரு 10 புடவை அது மாதிரி சேல்ரி வாங்குவேன். புடவை சுடிதார் அதுதான். கோல்டு எல்லாமே சேவிங் தான் பண்ணினேன். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ என்னையே நினச்சாலும் எனக்கே பெருமையாக இருக்கும். எனக்கு நான் வேலைக்கு 2016 வேலை பார்த்தேன். 16 ஜாயின் பண்ணேன் டிசம்பரு. அப்போ என்ன பண்ணேன், சைக்கிளில் தான் நான் ஆஃபீஸ் போவேன். 5 மணிக்கு எழுந்திரிப்பேன். குளிச்சுட்டு எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் யாருமே கிடையாது. நானே என்னோடய முயற்சி கொஞ்சம் நெஞ்ச முயற்சி கிடையாது, என்னோடய எஃபெக்ட்டு. நான் அங்கே வேலை பார்த்த இடத்துல நான் தான் ரொம்ப சின்ன பொண்ணுன்னா வச்சுங்களேன். அப்போது எனக்கு ஒரு காலேஜ் முடிச்சுட்டு அடுத்த இயரே நான் அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். சைக்கிளில் தான் நான் போவேன். சைக்கிளில் போயிட்டே இருக்கும்பொழுது ஒரு வாட்டி நாய் கூட கடிச்சிருச்சு என்னை. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நாய் கடிச்சு ஊசி போட்டு அப்புறம் சைக்கிள் என்னால் ஓட்ட முடியல. ரொம்ப ஜுரம் வந்துருச்சு. அப்புறம் லிஃப்ட்டு கேட்டு போவேன். அதுக்கப்புறம் பஸ்ஸில் போவேன். பஸ்ஸில் 4:30 மணிக்கு தான் ஒரு பஸ் இருக்குது. அப்புறம் 5 மணிக்கு கரெக்டாக ஒரு பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸில் ஒரு டெம்போலாம் போவோம். அங்கே அது மாதிரி நான் போயிட்டுருப்பேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ 2018 ஒரு வண்டி வாங்கணும்னு நமக்கு ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு. ஸோ நம்ம தான் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு வண்டி வாங்கலாம். நமக்குள்ளே கொஞ்சமாக சேவிங்னு பணத்தை போட்டு வைப்பேன். சேவிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு 28,000 சேர்த்து வச்சு முன்பணம் கட்டி பேஷனோ வண்டி நீல கலர் பைக்கு எடுத்தேன். எடுத்த அப்புறம் அது என்னோட அளவில்லாத ஒரு சந்தோஷம். அந்த பைக்கு ரொம்ப ஒரு ராசியான பைக்கு, ரொம்ப எனக்கு ஒரு பிடிச்ச பைக்கு. ஸ்கூட்டிலாம் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தேன். எனக்கு ஓட்டவே தெரியாது. நான் ஸ்கூட்டி எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேன். அந்த ஸ்கூட்டியை கற்றுக்கிட்டப்பயே என்னோடய வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட் கொஞ்சமாக உயர்ந்துச்சு. கொஞ்சமாக கோல்டு சேவிங் பண்ணேன். என்னையே நான் மாற்றிக்கிட்டேன். ட்ரெஸ் சென்ஸ் எல்லாமே. ஸோ என்னோடய தேவையை நானே பார்த்துக்கிட்டேன். யார்கிட்டையும் எந்த ஒரு ஹெல்ப்பும் நான் கேட்கல. ஹெல்பிங் மைண்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எனக்கு. கஷ்டப்படுவங்களை பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். என் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்னோட ஈக்குவல் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் காலேஜ்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி என்னோட ஈக்குவல் ஃப்ரெண்ட்ஸ்னால் எனக்கு கம்பல் ஆகிற மாதிரி தான் நான் போய் பழகுவேன். ஸோ நம்மளை யாருமே மதிக்காமல் இருக்கக்கூடாது. அது மாதிரி நம்மளையும் யாரையுமே ரொம்ப நானும் யாரையும் அவாய்ட் பண்ணவும் மாட்டேன். ஸோ எப்பொழுதுமே கடவுள் எனக்கு நான் சூஸ் பண்ண மாட்டேன். என் மனசுக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே எனக்கு அமையும்.
காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு சிந்து, மீனா, நந்தினி அவங்களாம் என்னால் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வேலை பார்க்குற இடத்துல திவ்யா, கஸ்தூரி, அனு, நிறைய அக்கா, சிஸ்லி அக்கா, ரோஸ் அக்கா, நிறையா அவங்களாம் வந்து கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டுலாம் சொல்லலாம். ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃபாக போய்க்கிட்டே இருந்துச்சு. சில வேளை பிரச்சனைகள் அது மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. வாழ்க்கைனா பிரச்சனைகள் இருக்கும்ல. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படியே கொஞ்சம் இதாக ஆரம்பிச்சு லைஃப்பில் வந்து பணம் பணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து மனிதர்களும் ரொம்ப முக்கியம், உறவுகளும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப ஒரு மாதிரி தனிமை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேலையை விட்டு நின்றுட்டாங்க. நான் தான் லாஸ்ட்டு. எனக்கு கல்யாண ஸ்டேஜ் வந்துருச்சு. ஸோ கல்யாண ஸ்டேஜில் மாப்பிள்ளைலாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, இவரை பிடிச்சிருந்துச்சு. வீட்டில் பார்த்து அரேஞ்ச் மேரேஜ்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் மேரேஜ் லைஃப் வந்து உண்மையாக சொல்கிறேன், யாருமே இந்த மேரேஜ் லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு நம்ம உள்ளார போகவே முடியாது, போகவும் கூடாது. இப்போது எல்லாருக்குமே கனவுகள் இருக்கும், சந்தோஷங்கள் இருக்கும். ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து நம்ம லைஃப்பை வந்து அமைச்சிக்கணும். இப்படி தான் நம்ம லைஃப் இருக்குது, இப்படி தான் இருக்கணுமா, டார்கெட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் நம்ம லைஃப்பை. யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழவே கூடாது. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம வந்து சமாளிக்கிற மாதிரி நம்ம மனப்பக்குவத்தை வந்து நம்ம கையாளணும். ஸோ அப்போ மட்டும்தான் நம்ம வாழ்க்கையோட இந்த கடல் பார்த்திங்கன்னா, கடல் இந்த சைடு இருக்குது, அந்த சைடு அலை இருக்குது. அந்த சைடு தான் நம்மளோட வெற்றி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அலை வந்து நிறையா போய்கிட்டே இருக்கும். அலையை தாண்டி தாண்டி அந்த அலையை நீந்தி போனால் மட்டும்தான் உயிரோடு நம்ம அந்தாண்ட கரைக்கு போக முடியும். ஐயையோ, அந்த அலையை என்னால் தாண்ட முடியாது, இங்கே நின்ட்டேன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது. அலையில் சிக்கி சாவ தான் தெரியும். ஸோ அதனால் சொல்கிறேன், எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. கொஞ்சம் தெளிவான முடிவு எடுங்க. ஒரு வாழ்க்கையில் ஒரு துணையை தேடும்போது நம்ம அந்த துணை வந்து நல்லா இருக்காரா, தெளிவாக இருக்காரான்னு நம்ம பார்க்குறோம். அதையும் தாண்டி அந்த குடும்பம் எப்படி இருக்குது, குடும்பம் வந்து நல்லா இருக்கா, குடும்பத்தில் உள்ளவங்க எல்லோரும் எப்படி இருப்பாங்க, அவங்கள சுற்றி உள்ளவங்க பேக்ரவுண்டு எப்படி இருக்குதுன்னு எதுக்கு ஒரு பொண்ணு பார்த்து எப்படி ஒரு மேரேஜ் பண்ணுறாங்க, ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாங்க. நம்ம அந்த பொண்ணு நம்ம கொடுக்க போகிறோம், அந்த பொண்ணை நல்லா பார்த்துப்பாங்களா, போவாங்களான்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மேரேஜ் பண்ணுறீங்களா, பையன் நல்லா இருக்கானான்னு பாருங்கள் லைட்டாக. அதையும் தாண்டி குடும்பம் எப்படியாப்பட்ட குடும்பம், நல்ல குடும்பமான்னு பார்த்து தான் ஒரு பொண்ணை வந்து நம்ம மேரேஜ் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா குடும்பம் நல்லா இருந்தால் அந்த பையன் நல்லா இல்லைன்னா அந்த குடும்பமே சேர்ந்து அந்த பையனை திருத்திடும். பையன் நல்லா இருந்து குடும்பம் சரியில்லைன்னா வச்சுங்களேன், இந்த குடும்பம் வந்து அந்த பையனை வீணாக அடிச்சுட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையும் வீணாக போயிடும். ஸோ குடும்பத்தை வந்து நல்லா பார்த்து, ஒரு வயசு பொண்ணை நல்லா பார்த்து நல்லபடியாக சின்ன வயசுலேருந்து வளர்த்து கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை கொடுக்குறீங்கன்னா நல்லா பார்த்து கொடுங்க. பெற்றோர்கள் எல்லோரும் அதுமாரி பெண்களும் ஆண்களும் ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருக்கோ, நல்ல டிசிஷன் எடுக்கிற மாதிரி, அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த காலத்தில் எல்லாருமே நமக்கு வேணும், யாரையும் நம்ம ஒதுக்கவும் கூடாது. என்ன பணத்தை நோக்கி எதனால ஓடுறோம். ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்களேன். ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆகி தாலி பிரித்து போடுறாங்க. சிம்பிளாக சொல்ல முடியும், தாலி பிரித்து போடுறாங்க நாளைக்கு சொல்கிறாங்க. அந்த அம்மா வந்து அந்த பையன்கிட்ட வந்து கேட்குறாங்க, மஞ்சள் குங்குமம் வாங்கணும், பணம் கொடுப்பான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, இப்போ தானம்மா நானும் எங்கம்மா, என்கிட்டலாம் பணம் இல்லைம்மான்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன், உங்ககிட்ட பணம் கிடையாதா, எப்படி பணம் வேணும்ல இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, எங்கிட்ட தாலி வாங்கணும், மஞ்சள் வாங்கணும், கொடு உன் பொண்டாட்டி தானே வாங்கணும்னு அந்த பையனோட ஒய்ஃப் வந்து காதில் வாங்கிட்டு மனசுலேயே வச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, கடைசி வரைக்கும் தாலி பிரிச்சே போடாமல் அதுக்கப்புறம் தாலி பிரிச்சே போடலை. அந்த பொண்ணுக்கு மனசு ஒரே சங்கடமாக போயிடுச்சு. சரி, காசு இல்லை போல், பணம் இல்லை போல், நிறைய கடன் வாங்கியிருக்காங்க போலன்னு சொல்லி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் பையனும் அவங்க எங்கேயும் வெளில போகும்போது அந்த ஓப்பனில் ஏதோ வச்சுட்டு போயிட்டாங்க பணம். அந்த ஒரு மாதிரி பேக், அது மாதிரி. சரி, என்ன இது கீழே கிடக்குன்னு எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1 lakh 2 lakh இருக்கும், 2 பேக்லேயும் இருந்துச்சு.
1,00,000 ஒரு பேக்லேயும் இன்னொரு 1,00,000 ஒரு பேக்லேயும் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டால் இதெல்லாமே கல்யாணத்துக்கு வந்த மொய்ன்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. மொய்ன்னு சொல்கிறப்ப என்னது இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இப்போ மஞ்சள் குங்குமம் அந்த காசு இல்லைன்னு சொன்னதுக்கு நாங்கள்லாம் மொய்யை வந்து மொய் வச்சவங்களுக்கு திருப்பி செய்கிறதுக்கு இந்த நாங்கள் மொய்யை வச்சுருக்கோம். ஒன்றுமே சொல்ல முடியாமல் அந்த பொண்ணும் பையனும் திகைத்து போய்விட்டார்கள். அந்த பொண்ணுக்கு தெரியவில்லை இதுதான் முதல் அடி என்று. அப்புறம் நிறையா அடி விழுந்துக்கிட்டு தான் இருக்கிறது. ஸோ பார்த்தீங்களா மக்களே, எப்படிலாம் மனிதர்கள் இருக்காங்கன்னு. இதுவே அந்த கண்டினியூ கதை. இதே பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி தாலி பிரித்து போடுறாங்க. அந்த அம்மா இருக்காங்களே, அந்த அம்மாவோட பொண்ணுக்கு தாலி பிரித்து போடும்பொழுது அப்படியே வீட்டையே ரெண்டாக ஆக்குறாங்க. கிட்டத்தட்ட 50,000 எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் போயிட்டு ஜுவல்ஸ் வாங்குறாங்க, பொண்ணுக்கு நாணக்குழால் வாங்குறாங்க, அது வாங்குறாங்க, ட்ரெஸ்ஸு வாங்குறாங்க, மாப்பிள்ளைக்கு கோட் ஷூட் வாங்குறாங்க, எல்லாமே வாங்கி செருப்பு வாட்ச் கொண்டு வாங்குறாங்க அந்த மாப்பிள்ளைக்கு. அப்போயும் அந்த பொண்ணு கூட தான் நிற்கிறா. வேறு ஏதாவது வாங்கணுமான்னு திருப்பி கேட்குறாங்க அந்த அந்த பொண்ணோட மாமனாரும் மாமியாரும். ஸோ பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள் காலங்கள். இதுதான் மனிதனோட இயல்பு. அப்படிலாம் இருக்காதீங்க யாரும். நாளைக்கு ஏதாச்சும் ஒன்றுனா ஒரு பொண்ணு திருமணம் ஆகி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து அதோடய முடிஞ்சிடும். மருமகளும் பையனும் தான் பார்க்கணும். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிட்டு சில மெடிக்கல் மிராக்கிள்ஸ் மனிதர்களும் இருக்காங்க அந்த உலகத்தில். உளுந்து நல்லா அரைச்சிட்டேன், அது ஒரு மாதிரி ஆகிடுச்சு அரிசி. ஸோ அந்த குட்டி கதை முடிந்து விட்டது. ஸோ லைஃப்பில் எல்லாருமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணவும் முடியாது. அலையை தாண்டி தான் போயிட்டுருக்கணும். ஒரு நாள் சிரிப்போம், ஒரு நாள் அழுகுவோம், ஒரு நாள் சிரிப்போம், ஒரு நாள் அழுகுவோம், ஒரு நாள் அழுதுகிட்டே இருப்போம், ஒரு நாள் சிரித்துக்கிட்டே இருப்போம், ஒரு நாள் சிரிப்போம் லைட்டாக கொஞ்சம் டவுனாக இருக்கும், கொஞ்சம் ஹை லெவலாக இருக்கும். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ என்னோடய ஸ்பீச் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போர் அடிக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று புலம்பிகிட்ருக்கான்னு யாரும் திட்டாதீங்க. நம்ம இன்னொரு லாங் வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய். வெல்கம் டு முனியா பர்னா சேனல். உங்களிடந்து விடை பெறுகிறேன். ஸோ எனக்கு ஆர்ஜே ஆகணும் ரொம்ப ஆசை தெரியுமா, சின்ன பிள்ளையிலேருந்து. பாய். ஸோ நான் வீடியோ முடிஞ்சிட்டு நினச்சிக்கிட்டேன், இன்னும் இருக்கு போல். அரிசி இப்போ தான் போடுறானா? ஓ 14 நிமிஷம் 13 செகண்ட் அது மாதிரி தான் பேசியிருக்கேன். கடவுள் வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுறோன்னா வச்சுங்களேன், நமக்கு உண்மையாகவே நிறையா கொடுப்பாரு. நம்மள்ட்ட இல்லைனாலும் மற்றவங்களுக்கு நம்மள்ட்ட இருக்கிறத கொடுத்தோன்னா வச்சுக்கலாம் நிறையா கொடுப்பாரு. ஸோ நம்மள்ட்ட இருந்துக்கிட்டும் சில பேர் செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு கொடுப்பாரு, அடியோடு பிடுங்கிடுவார். ஸோ எல்லாருக்குமே கொடுத்து பழகுங்க, வாழ பழகுங்க, உறவுகளை மதிங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.